Hi team, June 10 Tuesday உடைய post market analysis video. இப்போ மார்க்கெட்டு க்ளோஸ் ஆயாச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டை பற்றி பேசணும் அப்படின்னா ஆக்சுவலாக டியூஸ்டே சென்செக்ஸ் எக்ஸ்பீரியும் இன்னைக்கு. பட் நம்ம பேசுகிறது ஆப்வியஸாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு மார்னிங்கே மார்க்கெட் ஓப்பனிங் முன்னாடியே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மார்க்கெட் இன்னைக்கு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படின்றது. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த ஃப்ளாட் டு பாசிட்டிவ்னா என்ன அப்படின்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது நம்ம நேற்று பிஃபோராகவே நம்ம கொடுத்துருவோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங். அதுக்கு மேலேயோ இல்லை அதுக்கு கீழேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதா அது கம்ப்ளீட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஓப்பனிங் நம்ம சொல்லுவோம். இப்போ 25,232 பாசிட்டிவ் ஓப்பனிங்னா அதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனதா அது பாசிட்டிவ் ஓப்பனிங். 162 நெகட்டிவ் ஓப்பனிங்னா அதுக்கு கீழே ஓப்பன் ஆனதா அது நெகட்டிவ் ஓப்பனிங். ஸோ ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஃப்ளாட் டு நெகட்டிவ்னு இது ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஓப்பனிங்கை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ 232க்கும் 162க்கும் இடைப்பட்ட நடுவில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னும் போது அது நியூட்ரல் ஓப்பனிங், இல்லைனா ஃப்ளாட் டு கேப் அப்பில் நேற்று க்ளோஸ் ஆன மார்க்கெட்டுக்கும் நேற்று க்ளோஸ் ஆனதுக்கும் இன்னி ஓப்பனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருந்துச்சு, அந்த ஃப்ளாட் டு பாசிட்டிவ். அதுவே கீழே ஓப்பன் ஆகி அது நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே நோக்கி போகுதுன்னா அது ஃப்ளாட் டு நெகட்டிவ் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் ஃப்ளாட் டு பாசிட்டிவ் அண்ட் ஃப்ளாட் டு நெகட்டிவ் ஓப்பனிங். ஸோ ஆப்வியஸாக இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அது ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங். ஸோ ஒன்றும் இல்லை, நேற்று அரைச்சமாகவே இன்றைக்கி அப்படியே அரைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் மார்க்கெட் எண்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பியர்ஸு. ஸோ அதையும் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேலே ஃபஸ்ட்டு கேண்டலில் போகும்போதே அவங்க அந்த இடத்துலையே புல்ஸை வந்து தடுத்துட்டாங்க பியர்ஸ், அப்படி தான் நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு கேண்டல்லேருந்தே மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டவுன் சைட் நோக்கி புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒன்ஸ் கீழே வந்த மார்க்கெட்டை பொசிஷனில் பிரேக் ஆன உடனேயே நேற்றே நான் சொல்லியிருப்பேன், 162 கீழே மார்க்கெட்டை புஷ் பண்ணால் மார்க்கெட் ஃபால் ஆகும், இல்லை நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா மார்க்கெட் ஃபால் ஆகும். பட் அப்படி ஃபால் ஆச்சுன்னா 132ம் 25,058 நமக்கு ரொம்ப முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 132 சொல்லக்கூடிய ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்லேயே மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை புல்ஸ் மேலே கொண்டு போகிறாங்க. பட் அப்படி கொண்டு போன மார்க்கெட்டையுமே அது 25,232 சொல்லக்கூடிய பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேலே மார்க்கெட்டை எகெயின் பிஎஸ் தடுத்து நிறுத்தி புல்ஸுக்கு ஃபைட்டை கொடுத்து எகெயின் கீழே புஷ் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே அதுக்கடுத்து மார்க்கெட்டை ஃபுல் டே மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணி கடைசி நேரத்தில் மார்க்கெட்டை ஒரு லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர் ஃபைட்டில் மார்க்கெட்டை பொசிஷனடுன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேவும் இன்றைக்கி அதுதான் 162 தான். அதுக்கு கீழே மார்க்கெட்டை கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இது ஒரு முக்கியமான ட்விஸ்டடான க்ளோஸ் தான். ஸோ இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட் இப்போ சொன்ன மாதிரி தான், நேற்று அரைச்சமாவை அதே ஏரியாக்குள்ளே அப்படியே வச்சு அரைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா நேற்றுலேருந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி வரைக்குமே இந்த 162 ஜோனை காப்பாற்றிட்டு தான் இருந்தாங்க புல்ஸு. பட் கடைசி நேரத்தில் புட் சைடில் இருந்த எல்லா ஷாட்டுமே புல்ஸ் கவர் பண்ண வேண்டிய நிலமை. அண்ட் பிஎஸ் ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ ரணகாலத்துலையுமே 162 கீழே மார்க்கெட்டை கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணாலும் அவங்க 132 சொல்லக்கூடிய இன்டர்னல் டிஃபென்ஸை பிரேக் பண்ணலை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய க்ளோஸு. ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது அது 25,232 தான் பாசிட்டிவ் ஓப்பனிங். நெகட்டிவ் ஓப்பனிங்கிறது அது 25,062 இன்பிட்வீனில் 162 சொல்லக்கூடிய பொசிஷனடில் இருக்குது. அதையும் நீங்கள் கவனிக்கணும். பாசிட்டிவ் ஓப்பனிங் 25,232, நெகட்டிவ் ஓப்பனிங் 25,062. அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸான 25,028 மார்க்கெட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தர் ஃபால் மார்க்கெட்டில் இருக்கும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 25,028 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் 24,932 அது புல் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மார்க்கெட் அச்சீவ் பண்ணிடும். அண்டு மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங்க்கு மேலே பேசணும், அது நேற்று பேசுனது தான். அதுக்கு மேலே நமக்கு 25,262 சொல்லக்கூடிய முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸை நம்ம கடந்தால் மட்டும்தான் 25,378 சொல்லக்கூடிய இந்த கரண்ட் புல் மார்க்கெட்டோட எண்ட் பாயிண்ட்டை நோக்கி நம்ம நகர முடியும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங்கை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் ஓப்பனிங் மேலே நேற்று பேசின அதே கதை தான். 262 சொல்லக்கூடிய இன்ட்ராடே டிஃபென்ஸை தாண்டினா தான் 25,378 புல் மார்க்கெட்டோட எண்ட் பாயிண்ட்டு. நெகட்டிவ் ஓப்பனிங் 25,062க்கு கீழே அங்கே ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸான 28 பிரேக் பண்ண மட்டும் தான் நம்ம 24,932 சொல்லக்கூடிய புல் மார்க்கெட் எண்ட் பாயிண்ட் அச்சீவ் பண்ணுவோம். ஸோ அது வரைக்குமே இந்த லூப்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். அண்டு ஓவராலாக இந்த புல் மார்க்கெட்டுக்குள்ளேயே தான் வச்சுருந்து மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற முடிவில் தான் புல்ஸும் பியர்ஸும் இருக்காங்க. ஸோ எதுக்கு ஒரு நம்ம ஓஏ டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம்.
ஓஏ டேட்டா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிஎஸ் சைடில் நம்ம பேசணும் அப்படின்னா, பிஎஸ் சைடில் சேம் நேற்று பண்ண அதே காரியம் தான் இன்றைக்குமே 950லேருந்தே அவங்களுடைய ஒட்டுமொத்த பொசிஷன்ஸுமே கவர் ஆகிருக்கு. பியர்ஸோடைய நோக்கன்றது மார்க்கெட்டை ஏறுறத கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து நிறுத்தி ஸ்லோவாச்சும் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதான். அதில் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் இன்னைக்கு 162 பிரேக் பண்ணி கீழே கொண்டு வந்து 25,150 க்ளோஸ் பண்ணது. அதை பாராட்டி ஆகணும். பட் இது பத்தாது, ஸ்டில் புல் ஸ்கேல தான் மார்க்கெட் இருக்குது. இன்னும் நம்ம புல் மார்க்கெட்டில் தான் இருக்கும், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம புல்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா, அது கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா புல்ஸ் அவங்களுடைய எல்லா புட் ஷாட்ஸுமே கவர் பண்ணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு போயாச்சு. சொல்லப்போனால் அவங்களுடைய புட் ஷாட் அப்படிங்கிறது எகெயின் நேற்று இருந்த அதே ஏரியா தான். 350க்கும் கீழே 350க்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 25,350 அண்ட் அபோவ் புட் ஷாட் அவங்ககிட்ட அவ்வளோவா பெருசாக பொசிஷன்ஸ் இல்லை. அந்த 25,350ங்கிறது அது 25,378 புல் மார்க்கெட்டுடைய எண்ட் பாயிண்ட்டு. அப்சைடு பார்த்தீங்க அப்படின்னா 24,950 900ங்கிறது எல்லாமே அது 24,932ன்னு சொல்லக்கூடிய அந்த கரண்ட் புல் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதை தான் குறிப்பிடுது. ஸ்டில் இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. பட் இன்ட்ராடேல மார்க்கெட்டை கையாளும் போது பார்த்து கையாளணும். ஏன்னா இன்றைக்கி மேக்ஸ் பெயின் கிட்டத்தட்ட 3 மணி வரைக்குமே 2500 மேக்ஸ் பெயினாக இருந்துச்சு. இப்போ கடைசி ஆஃப் அன் ஹவரில் தான் மேக்ஸ் பெயின் வந்து 25,050 புஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட்டில் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கீழே மார்க்கெட்டை விட மாட்டாங்க. இன்கேஸ் அதுக்கு கீழே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கீழே மார்க்கெட் போச்சுன்னா அதுக்கு கீழே இன்ட்ராடே டிஃபென்ஸ் இருக்குது, அதை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக 24,932 வரைக்குமே ஃபாலோ ஆகும். ஸோ அதையுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்றைக்கி இவ்வளோதாங்க. ஸோ டுவார்ஸ் அப்சைட் நமக்கு மார்க்கெட்டு பிரேக் அவுட் இல்லை மார்னிங் பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா அது 262ன்னு சொல்லக்கூடிய இன்ட்ராடே டிஃபென்ஸை தாண்டணும். அதை தாண்டா நம்ம 378 நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். இவ்வளோ தான் ஓவரால் மார்க்கெட். ஜஸ்ட்டு கண்டினியூஸாக அந்த கன்சாலிடேஷன் அட் இட்ஸ் பீக்குன்னு சொல்கிற மாதிரி மார்க்கெட் இன்றைக்குமே 2வது நாளுமே நேற்றுமே நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம நியூட்ரலில் ஓப்பன் ஆனோம் அப்படின்னா மார்க்கெட் இதுக்குள்ளே தான் இருக்க போகுது அப்படின்றது நேற்று வீடியோலேயே நம்ம பேசியிருப்போம். ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு ஆப்வியஸாக. ஸோ கண்டினியூஸாக போஸ்ட் மார்க்கெட்டை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கிளாஸில் லேர்ன் பண்ணுறது வேறு, போஸ்ட் மார்க்கெட்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ண போகிறது நிறைய இருக்குது. ஸோ இதையும் மிஸ் பண்ணாமல் தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு இன்னுமே எவ்ரிடே நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறேன். ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு இது மூலியமாகவே ஈஸியாக கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச்.